ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பொடுகு நிரந்தரமாக போக்குறதுக்கான பேக் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க என்னென்ன பொருள் தேவை பார்த்துக்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்ச வெந்தயம், வேப்பிலை, சின்ன வெங்காயம், கற்றாழை, துளசி, இவ்வளோ தாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வேப்பிலையை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு. இப்போ துளசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம், அதோட சேர்த்து அரைக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 நல்லா தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சின்னதாக ஒரு கத்தாழை பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் முள்ளெலாம் இருக்கும், அதெல்லாம் சைடில் கட் பண்ணிவிட்டு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜெல்லை மட்டும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கத்தாழை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா அரைச்சி தரும். இது கூட ஊற வச்ச வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பேக் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதாங்க பொடுகுக்கான பேக்கு. எல்லாருக்கும் செட் ஆகக்கூடிய இயற்கையான பேக்கு தாங்க இந்த பேக்கு. இந்த பேக்கை போடும்போது முடி கொட்டுறது நின்றுடும், டேண்ட்ரஃப்பும் ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். இப்போ நம்ம தலைக்கு இந்த பேக்கு அப்படியே போடக்கூடாது. அதனால் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேக் போட போகிறோம். நான் முடி வளர்கிறதுக்கான ஆயில் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த ஆயில் தான் இப்போ நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கிறோம். டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி எடுத்துக்கிறோம். காட்டனால் தொட்டு நல்லா தலையில் அப்ளை பண்ணிக்கிறோம் ஆயிலை. இந்த ஆயில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு பேக் போடும்போது முடி கொட்டுறதும் நல்லா நின்றுடுங்க. இந்த குளிர்காலத்தில் ஒரு சில பேருக்கு அதிக பொடு இருக்குங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணும்போது பொடுகும் நிரந்தரமாக போயிடும். அடுத்தது முடியை நல்லா வளருங்க. இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு பேக் போடும்போது நல்ல முடி வளருங்க. இந்த பேக்கில் அவ்வளோ சத்து இருக்குங்க. இந்த வேப்பிலை, துளசி, கற்றாழை, வெந்தயம், இது எல்லாத்துக்குமே பொடுகு நீக்கிறதுக்கான மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க. இதை நம்ம எடுத்து பேக் பண்ணி நம்ம ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு போடும்போது நம்ம தலையில் இருக்க எல்லா பொடுகும் போயிடுங்க. வாரத்துக்கு 2 முறை இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பொடுகு தொல்லையே இருக்காதுங்க. இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு போடும்போது உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காதுங்க. டேண்ட்ரஃப் பண்ணும்போது நம்ம தலையில் இருக்க ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தாங்க. இதை நம்ம ரெகுலராக அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே இது குறைஞ்சிரும். இதோடு சேர்த்து இந்த பேக்கெல்லாம் போடும்போது சுத்தமாக போயிடுங்க. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ரெகுலராக வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டேண்ட்ரஃப் குணமாயிடும். டேண்ட்ரஃப் இருக்கும்போது ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம டேண்ட்ரஃப் வரவிடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் நம்ம தலையை. அதுக்கு ரெகுலராக இந்த மாதிரி எதாவது பேக் ரெடி பண்ணி போட்டு டேண்ட்ரஃப் வராத அளவுக்கு நம்ம காப்பாற்றலாம். இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஸ்கேல்ப் ஒரு மசாஜ் கொடுக்கும்போது நல்லா ஹேர் நல்லா க்ரோத் ஆகுதுங்க. இந்த மாதிரி ஹேர் மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம சீப்பால் சீவி சிக்கெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பேக் போடும்போது நம்மளுக்கு பேக்கெல்லாம் போய் அந்த க்ரீம்லாம் போய் ஸ்கேல்பில் போய் நல்லா செட் ஆகும். வாங்க இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணி வச்ச பேக் எடுத்து நம்ம போடலாம். இந்த பேக் தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து தலையில் உச்சியிலேருந்து ஃப்ரண்ட்லேருந்து போட ஆரம்பிக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் தான் அதிகம் பொடுகே வருங்க. தலை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டு முடியிலையும் நல்லா அப்ளை பண்ணுங்க. எந்த அளவுக்கு நம்ம தலையில் அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேண்ட்ரஃபே வராதுங்க. நல்லா சுற்றி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வீட்டிலே கிடைக்கிற பொருளை வச்சு ஈஸியாக டேண்ட்ரஃப்லாம் நிரந்தரமாக எடுத்துடலாங்க. பாருங்கள், முடி ஃபுல்லாகவும் போட்டு விட்டுடலாம். நம்ம
மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி போட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் போட்டு ஒரு கொண்டை மாதிரி போட்டு விட்டு ஒரு 1/2 hour வச்சுருக்கலாங்க. இதுக்கு பிறகு நம்ம மைல்டு ஷாம்பு போட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம பச்சை தண்ணி தாங்க வாஷ் பண்ணணும், சுடு தண்ணிலாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ ஹேர் வாஷ் பண்ணி வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக இருக்குங்க, நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், நல்லா பொலிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.